காரைக்குடி கார பணியாரம், சென்னையோட சீஸ் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு உலக்கு பச்சரிசி, ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி, அரை உலக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கார பணியாரத்துக்கு தேங்காய், சோம்பு, 4 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்ச மாவில் போட்டு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி பணியார மாவை ஊற்றிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக கார பணியாரம் ரெடி. இப்போ இதை கார சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சீஸ் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வெல்லத்தை ஒரு பேனில் போட்டு கரைய வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரக்கல்லில் மாவை ஊற்றி எல்லாத்துலேயும் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெய் ஆட் பண்ணி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அவ்வளோதான், ஒரு கார பணியாரமும் சீஸ் பணியாரமும் ரெடி. என்ஜாய்.